இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த பொண்ணு உங்களை பயங்கரமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை ஏமாத்திட்டு போயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன்ல உங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க? இது நாங்களாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. யாரோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரோ உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ஸோ அப்படி ஒரு வழியில கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்கள முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ண வைப்பேன். அவங்களுடைய பிரச்சனைகளை ஃபுல்லாக முழுசாக வாய் திறந்து அவங்கள பேச வச்சு அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் முழுசாக பேச வச்சுட்டு அவங்களுக்கு லவ்வை தாண்டி அவங்களுக்கு ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருக்கும்ல வாழ்க்கையில், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல லைட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ விரும்புறது மட்டுமே வாழ்க்கை இல்லை, ஒன்றை விரும்புறது தான் வாழ்க்கைன்னு அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அவங்கள அதை விட்டு வெளியில் கொண்டு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் ஈடுபடுவேன். சூப்பர் குட். நானும் அதான் சொல்லுவேன். லவ்னு அதிலே உட்காந்துட்டு இருக்காம அடுத்து உங்களோட பாதையை நோக்கி கரெக்டாக மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க. டோன்ட் வரி.